வாங்க நம்ம இன்னைக்கு தீர்மானங்கள் அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். புத்தாண்டு தொடங்கியாச்சு 2021. இதில் நம்ம மனசுக்குள்ளையாச்சும் இந்த ஆண்டு நம்ம இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சில தீர்மானங்களை வச்சுருப்போம். சில நேரங்களில் அதை நம்ம வெளியில் சொல்லியிருப்போம், சில நேரத்தில் மனசுக்குள்ளேயும் வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கிற தீர்மானங்களை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பதிவுகள் உங்களோட தொடர் கவனத்துக்கு வரும். நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலில் அமெரிக்காவில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகள், அதுக்கப்புறம் கல்வி, அப்புறம் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான பல பதிவுகள் போடுறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. சரி, இப்போ நம்ம தீர்மானங்களை எப்படி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தீர்மானங்கள், லட்சியங்கள் ரெண்டும் வேற வேற. அதாவது லட்சியங்கள்னா கோல்ஸ். இப்போ இந்த ஆண்டு நம்ம ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்னா அது லட்சியம். அதுவே நம்ம இருக்கிற வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நம்ம எடுத்திருக்க தீர்மானம். இதை எப்படி நம்ம தீர்மானங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம், அதை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறது. அடுத்தது, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கோம்னா அதை நம்ம ஏன் எடுத்தோம்? எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இல்லாததுனால சில நேரங்களில் நம்ம அந்த பொருளை தேடி நிறைய கால விரயம் செய்கிறோம். இல்லைன்னா வீடு பார்க்க அலங்கோலமாக இருக்குது, ஒரு சுத்தம் இல்லை, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா நமக்கு அந்த புரிதல் இருக்கணும், ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம். இதே மாதிரி இப்போ உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னா அதை பற்றின புரிதல் இருக்கணும். எதுக்காக நம்ம உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஏன், இதனோட நன்மை என்ன, நோய் வராமல் தடுக்குமா, இல்லை நம்ம உடல் ஆரோக்கியம் இன்னும் கூடுதலாக மேம்படுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். எந்த தீர்மானம் எடுத்தாலும் அதை நம்ம ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற சரியான புரிதல் இருக்கிறது ரொம்ப அவசியம். இதை நம்ம அடுத்தவங்களுக்கு விளக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது, ஆனால் நமக்கு நாமே சரியான புரிதலோட தொடங்கணும். அடுத்தது, அந்த தீர்மானங்களை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு தேவை திட்டமிடல், பிளானிங். சரி, ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னா அதை எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோம், அதுக்கான திட்டமிடல் என்ன? ஒரே நாளில் செஞ்சு முடிக்கிற வேலையா இது? இல்லை, தொடர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த பகுதியை மட்டும் செய்கிறோம், ஒரு புக் ஷெல்ஃப் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு துணி வைக்கிற ஷெல்ஃப் எடுத்துக்கிறோம், அதை மட்டும் சீர் செய்கிறோம், சமையல் அறையை எடுத்துக்கிறோம், அதில் ஒரு சின்ன பகுதி, இதை மட்டும் நம்ம இந்த வாரம் செய்கிறோம். இதை வார விடுமுறை நாளில் செய்யலாமா, இல்லை சாயங்காலம் அலுவலக பணி முடிச்சுட்டு வந்து கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த மாதிரி திட்டமிடல் வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு என்ன, நம்ம இந்த வேலையை பகிர்ந்துக்கிறோமா, உதவிக்கு ஆள் தேவையா அப்படின்லாம் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கான திட்டமிடல் வேண்டும். இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கிறது, கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நம்மளோட தீர்மானமாக இருக்குது அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்துட்டோம்னா நம்ம எந்த உணவு வகைகளை தவிர்க்க போகிறோம், எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய போகிறோம், எந்த மாதிரியான உடற்பயிற்சி, நமக்கு அதில் பழக்கம் இருக்கா, நம்ம அதை கற்றுக்கணுமா, எப்படி நேரடியாக ஒரு பயிற்சி வகுப்புக்கு போக போகிறோமா, இல்லை நம்மளே பயிற்சி செஞ்சு பார்க்க போகிறோமா அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு திட்டமிடல் அவசியம். நம்ம தீர்மானங்கள் அழகாக நிறைவேறணும்னா நல்ல திட்டமிடல் மிக மிக அவசியம். அடுத்தது படிநிலைகள். நம்மளோட தீர்மானம் முழுமையாக வெற்றி அடையணும், அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா படிநிலைகளை நம்மளோட கவனம் இருக்கணும். அதாவது ஸ்டெப்ஸ்.
நம்ம அந்த பெரிய ரெசல்யூஷனை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்துக்கிறோம். அந்த படிநிலைகளை நோக்கி நம்ம போகிறோம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறத பார்த்தோம் எடுத்து இல்லையா? அதுக்குள்ள நம்மளோட படிநிலைகள் என்ன? சரி, இந்த மாதத்துக்குள்ள நம்மளோட சமையலறை இதெல்லாம் நல்ல சீராக வச்சுட்டோம், அடுக்கி வச்சுட்டோம், வேண்டாத சாமான்களை எடுத்து வெளியில் போட்டுட்டோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு படிநிலை. இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா? இந்த உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அதில் நம்மளோட படிநிலை என்ன? நம்ம ஒரு நாளைக்கு 15 நிமிடம் 20 நிமிடம் அப்படியே தான் நடைப்பயிற்சி செய்யணும்னு நினச்சிருந்தோம்னா அதை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா? அதில் நம்ம எதாவது சமரசம் செஞ்சுக்கிறோமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நம்மளோட படிநிலைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நம்ம செக்லிஸ்டில் டிக் பண்ணிகிட்டே வந்து அது ஒழுங்காக போயிட்டே இருந்ததுன்னா நம்மளோட தீர்மானம் உறுதியாக வெற்றி அடையும். அதனால் நம்ம படிநிலைகளில் அதிகமாக கவனம் செலுத்தணும். அடுத்தது நம்மளோட தீர்மானத்தை நோக்கி நம்ம நடை பயில்றோம் இல்லையா? அதில் நம்மளோட பயணத்தில் அடுத்து நம்ம பார்க்கறது ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். அதாவது நம்ம இப்போ வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறோம், அதுக்கான படிநிலைகளை நோக்கி நம்ம செயல்படுத்துகிறோம், அது ஓரளவுக்கு பலனளிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மளே ஒரு பொருளை தேடுறோம். அப்போது நம்ம அடுக்கி வச்சிருக்கிற துணி ஷெல்ஃபோ புக் ஷெல்ஃபோ அதிலேருந்து நம்ம சாமான்களை கலைச்சிடுறோம். அச்சச்சோ, இப்படி கலைச்சிட்டோமே, நம்ம இனிமே ஒழுங்காக வச்சுட்டா என்ன, வைக்காட்டி தான் என்ன அப்படிங்கிற மனோபாவத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம அதை ஏற்றுக்கணும். சரி, ஏதோ ஒரு அவசரத்தில் வந்தோம், இதை எடுக்க போனோம், அப்போ கலைஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். ஆனால் நம்ம தொடர்ந்து அதை தூய்மையாக வச்சுக்கிறோம், ஒழுங்காக வச்சுக்கணுங்கிறத நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அதனால் ஏதாவது நம்ம சறுக்கல்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா அதை ஏற்றுக்கணும். உடற்பயிற்சி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, அதில் நம்ம உடற்பயிற்சி செய்யணும், வாக்கிங் போகணும், அந்த மாதிரி எது வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சில நாள் எதிர்பாராத காரணங்களால் நம்மளால் அதை செயல்படுத்த முடியல அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கணும். அதுக்காக நம்ம அந்த தீர்மானத்தையே விட்டுடக்கூடாது. சரி, ஒரு 2 நாள் நம்மளால் போக முடியல, பரவாயில்ல, மீண்டும் தொடரலாம் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுட்டு நம்ம போக ஆரம்பித்தோம்னா நம்ம தீர்மானங்கள் முழுமையடையும். ஊக்கம், ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னு அவை சொன்ன ஆத்திச்சூடியில் இருக்குது. அது தீர்மானங்கள் நிறைவேறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஊக்கம், அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே அந்த உதாரணங்களையே எடுத்துக்கலாம். வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறோம், ஓரளவுக்கு மேலே அதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம், வீடும் ஓரளவுக்கு தூய்மையாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராக வராங்க புதுசாக, அவங்க இதை கவனிக்கல அல்லது அவங்க இதை பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஏங்க உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, உடனே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம், யாருமே எதுவும் சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்ட்டுலாம் நினைக்கக்கூடாது. நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, நம்ம முன்னாடி விட ரொம்ப நல்லா வச்சுருக்கோம், நம்மளால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க முடியுது, எந்த பொருள் எப்போ வேணும்னாலும் உடனடியாக நம்மளால் எடுக்க முடியுது, வீடு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது அப்படின்னு நம்மளை நாமே எப்போவுமே ஊக்கப்படுத்திக்கணும். அது வெளியில் இருந்து தான் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக்க தெரிஞ்சிருக்கணும். உடல் எடை அதே மாதிரி தான். பரவாயில்ல, நம்ம இவ்வளவு குறைக்கணும்னு நினச்சோம், உடல் எடையை குறைச்சிருக்கோமே அப்படின்னு நமக்கு நாமே ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்திக்கணும். அப்போ தான் நம்ம தீர்மானத்தில் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்க முடியும். அடுத்தது தொடர்ந்து செய்யறது. அதாவது நம்ம இந்த தீர்மானம் எடுத்திருக்கோம், இந்த வேலையை நம்ம இப்படி செய்ய போகிறோம், நம்ம உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்க போகிறோம், வீட்டை தூய்மையாக வச்சுக்க போகிறோம், இந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்கோன்னா அதை தொடர்ந்து செயல்படுத்தணும். சிறிய முன்னேற்றம் தான் நம்ம பார்க்குறோம், இதனால் என்ன, இதை தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகவே கூடாது. சிறு சிறு சறுக்கல்கள், சின்ன சின்ன நம்ம தீர்மானத்தை விட்டு விலகல்கள், அப்படி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு 2 நாள்லேயே நம்ம அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப நம்மளோட பயணத்தை தொடரணும். நம்ம எடுத்திருக்க தீர்மானத்தை நோக்கி நம்ம பயணத்தை தொடரணும். தொடர்ந்து செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட தீர்மானங்கள் முழுமையாக நிறைவேறும். நிறைய புத்தாண்டில் எடுக்கிற தீர்மானங்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்கள்லேயே காலாவதி ஆயிடுது.
எல்லாரும் விட்டுடுறாங்க. நான் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி விட்டுடுறாங்க. நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஒரு சில பேர் தொடர்ந்து செயல்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு தான் வெற்றி கிட்டும். தொடர்ந்து செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன அளவு முன்னேற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து செயல்படுத்தினோம்னா அது கண்டிப்பாக முழுமையடையணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த தீர்மானத்தை அலசி ஆராய்ந்து இது நமது வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி, நம்ம உடல் நலத்தை முன்னேற்ற போது அப்படின்னு அலசி ஆராய்ந்து நம்ம எடுத்த தீர்மானம். அதனால் நம்ம எடுத்த தீர்மானத்தை நம்ம முழுமையாக நம்பணும். அப்போ தான் அது நம்ம தொடர்ந்து செயல்படுத்துகிறோம் இல்லையா, அதனால் அது வெற்றி அடையும். சரி, இந்த புத்தாண்டில் நீங்கள் எந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்க? உங்களோட தீர்மானங்களை கீழே பதிவிடுங்க. உங்களோட அனைத்து தீர்மானங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம யுஎஸ்ஏ தமிழின் இது சார்பில் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்பத்தினர்கள் அவங்களோடவும் பகிர்ந்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில், சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.